ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மினி ஜிலேபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மினி ஜிலேபி செய்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதாவது தோல் நீக்கி வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை கழுவிட்டு நல்லா ஊற வைக்கும்போது அந்த உளுந்தோட வாசம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் 2-3 டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இப்போ அந்த உளுந்து கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு. நம்ம இப்போ கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். கிரைண்டருக்கு பதில் நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அதே மாதிரி மாவில் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு மாவு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. அரைச்சி வச்ச மாவில் நம்ம வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு ஒரே டைரெக்ஷனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா புசு புசுன்னு வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு சிறு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வரல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம ஜிலேபி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வாங்கின ஆயில் கவரு இல்லை அப்படின்னா பால் கவரில் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக கார்னரில் ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம கேப் இல்லாமல் இப்போ எல்லா பக்கமும் நல்லா புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் சேஃப் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்துடும். ஜிலேபி செய்யும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றாதீங்க. அதே மாதிரி அகலமான பேனாக வச்சுட்டிங்க அப்படின்னா புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்து வேகும்போது வந்து ஒரே ஈவனாக எல்லாம் வெந்து வரும். வேகிறதும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம ஜிலேபி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக அப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஜீராவில் சேர்க்கலாம். ஜீராவில் சேர்க்கும் போது ஜீரா கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி பார்த்துங்க. சூடு இல்லைன்னா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துங்க. ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மினி ஜிலேபி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.